பாடகி சுசித்ரா வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் நடிகர் விஷால் கார்த்திக் குமார் இல்லாதபோது கையில் ஒயின் பாட்டிலுடன் போதையில் வீட்டு கதவை தட்டினார். நான் கார்த்திக் குமார் இல்லை என்று சொன்னபோதும் வீட்டிற்கு வரவா என்று கேட்டார். நான் நோ சொல்லிவிட்டேன் என்று கூறியிருந்தார். இது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள ஷர்மிளா சுசித்ராவை சரமாரியாக விளாசியுள்ளார். சாதாரணமாக நாம் ஒரு நண்பர் வீட்டிற்கு போவதற்கு முன் போன் செய்துவிட்டு வீட்டில் இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டுத்தான் செல்வோம். ஆனால் விஷால் போன்ற ஒரு செலிபிரிட்டியான ஒரு ஆள் போன் எதுவும் செய்யாமல் திடீரென்று வந்தார், கையில் ஒயின் பாட்டில் வைத்திருந்தார் என்று சொல்வதெல்லாம் நம்பும்படியாக இல்லை. அது மட்டுமில்லாமல் எத்தனையோ ஹீரோயின்கள் இருக்கிறார்கள். நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கிறார். நல்ல இடத்தில் இருக்கும் நபர் கதவை தட்டினார் என்று சொல்வது நம்பும்படியாக இல்லை. ஒன்று சுசித்ராவே விஷாலை கூப்பிட்டு இருக்க வேண்டும், இல்லையென்றால் சுசித்ரா பொய் சொல்கிறார் என்று அர்த்தம். தனுஷ் வந்தார், வைரமுத்து தவறாக நடந்து கொண்டார் என அடுக்கடுக்காக அடுத்தவர்கள் மீது குறை கூறி வருகிறார் சுசித்ரா. இதற்கான ஆதாரங்களை அவர் தரவில்லை. சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் இருக்கும் போது ஒரு பாடகியின் வீட்டிற்கு அனைவரும் செல்வதற்கான காரணம் என்ன? ஒரு நடிகையான என் வீட்டிற்கு யாரும் வருவதில்லையே. ஏனென்றால் நான் ஒரு குழந்தையின் தாய் என்று அனைவருக்கும் தெரியும். யாரையும் நான் வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டேன். வரவேற்பு இல்லாத வீட்டிற்கு போக யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்படி அனைவரும் வருகிறார்கள் என்றால் அவர்களை வரவேற்கும் வகையில் நீங்கள் நடந்திருக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். ஒரு நல்ல மனிதர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இது போன்ற குற்றச்சாட்டுக்கள் தேவைதானா? அது மட்டுமல்லாமல் இது போன்ற நபருக்காக கடவுளிடம் வேண்டுகிறீர்களா என்று கேட்டிருப்பது நியாயமா? அவர் அப்படி என்ன உங்களுக்கு கெடுதல் செய்து விட்டார்? சுசித்ரா சொல்வதெல்லாம் கற்பனை கலந்த கதை, எதற்கும் ஆதாரம் இல்லை என்று ஷர்மிளா அந்த பேட்டியில் விளாசி உள்ளார்.